நாடாளுமன்ற முன் வாயிலில் எம்பிக்கள் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலிக்கான காரணம் மற்றும் அதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனை நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்திருப்பதை ஒட்டி எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தில் இந்த வாயில் உள்ள படிக்கட்டுகளில் அமர்ந்து சிலிண்டர் தட்டுப்பாட்டை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி கிடைத்ததா இல்லையா என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். இதை வலியுறுத்தி எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு மற்றும் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை தொடர்பான உண்மை நிலையை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக விளக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போது எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே போல பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பெண்களும் தனியாக அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக எம்பிக்கள் மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் எம்பிக்கள், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பெண் எம்பிக்களும் இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதை கண்டித்து அதற்கான தீர்வு மற்றும் பிரச்சனையின் உண்மை நிலவரத்தை நாடாளுமன்றத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கச்சா எண்ணெய் வரத்து மற்றும் கையிருப்பு ஆகியவை தொடர்பாகவும் வெளிப்படையாக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரச்சனை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் இப்போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனையை மக்களவையில் உடனடியாக விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எதிர்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் மக்களவையில் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் 12 மணி வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து எம்பிக்கள் அனைவரும் கையில் பதாகைகளை ஏந்தி எல்பிஜி சிலிண்டர் கிரைசிஸ்க்கு உடனடியாக தீர்வு மற்றும் முறையான வெளிப்படையான அறிவிப்பு, கையிருப்பு விவரம் மற்றும் இறக்குமதியாக உள்ள கச்சா எண்ணெய் எவ்வளவு என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டதை கண்டித்தும் வணிக தொழில் சிலிண்டர் மற்றும் எல்பிஜி சிலிண்டர்களுக்கான திடீர் விலை உயர்வு, தட்டுப்பாடு ஆகியவைக்கு தீர்வு காண மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அது குறித்து அரசு அதிகாரப்பூர்வமான தகவலை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் பெண் எம்பிக்கள் தனியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதே போல எதிர்கட்சி பெண் எம்பிக்களை போல எதிர்கட்சி எம்பிக்களும் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற வாயிலின் முன்பு எல்பிஜி சிலிண்டருடன் அமர்ந்து இந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டியுள்ளனர். ரிதி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். एलपीजी लापता ऐसे नारों के साथ, ऐसे बैनर पोस्टर के साथ टीएमसी के सांसद प्रदर्शन कर रहे हैं। इस प्रदर्शन में कांग्रेस के भी सांसद आपको दिखाई देंगे। एलपीजी